அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஹஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு செய்கிறதும் பார்த்திங்கன்னா அடுப்பக்கமே ஜாஸ்தி போக வேணாம். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம எதில் செய்ய போகிறோம் அப்படின்னா பிஸ்கெட்டில் தாங்க செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன். 30 ரூபா பேக்கெட் இருக்கு இல்லையா, அது வந்து 4 பேக்கெட் எடுத்திருக்கேன். 45 பிஸ்கெட் இருக்குங்க. உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற ஒரு 45 அளவு பிஸ்கெட்டுக்கான அளவு தான் நான் சொல்கிறேன். இப்போது இந்த பிஸ்கட்டையும் உள்ளே இருக்க க்ரீமையும் நம்ம தனித்தனியாக எடுக்க போகிறோங்க. தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்படி எல்லா பிஸ்கட்லையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போது இந்த பிஸ்கட்டை வந்து நம்ம அரைக்கணும். அதுக்காக சின்ன சின்னதாக பிச்சு போட்டு மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். அதை செய்யலாம் வாங்க. மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன், இதில் பிச்சு போட்டுடலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கணுங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அதை இப்படி எல்லாத்தையும் அரைச்சிடலாங்க. மிச்சம் இருக்கிறதையும் அரைச்சிட்டேன். இப்போது இதில் நான் இன்றைக்கி 1/2 கப் பால் எடுத்திருக்கேங்க. இது நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால், கொஞ்சம் திக்கான பாலும் கூட. மேலே ஆடெல்லாம் இருக்கும் இல்லையா, அதையும் நான் சேர்த்து தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சேர்த்து எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/2 கப் பால் அப்படின்னா 100 ml பாலுங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள், ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் வரணும். இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம க்ரீமில் என்ன பண்ணுன்றதை பார்க்கலாம் வாங்க. க்ரீமை பார்த்திங்கன்னா ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேங்க. இதில் நான் நட்ஸ் சேர்க்க போகிறேங்க. நட்ஸ் வந்து முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா 3மே நான் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணுன்னா சேர்க்கலாம், இல்லைனா முந்திரி மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் தீபாவளிக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் நட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேங்க. இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் காஞ்சி போன தேங்காய் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் துருவி சேர்த்துக்கலாங்க. இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பாலில் கொஞ்சம் குங்குமம் போட்டு வச்சுருக்கேன். இது ஃப்ளேவருக்காக மட்டும்தான், இது ஆப்ஷனல் தான். இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கேசரி கலர் சேர்க்குறேங்க. கொஞ்சம் தண்ணியில் சேர்த்து வச்சுருந்தேன், கொஞ்சோண்டு மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் நான் எதுவும் சேர்க்கலை. நான் சர்க்கரை எதுவுமே சேர்க்கலை, ஏன்னா க்ரீமே நல்லா சர்க்கரை இருக்கும் இல்லையா, அதனால் நான் சேர்க்கலைங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணுன்றதை பார்க்கலாம் வாங்க. சாப்பிங் போர்டு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே இருக்க க்ரீம் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். கிராக் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ரோல் பண்ணிட்டோம். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணுன்றதை பார்க்கலாம் வாங்க. போர்டு மேலே இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேங்க. இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அலுமினியம் ஃபாயில் இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். ஏன்னா ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். இது மேலேயும் கொஞ்சம் நெய் தடவிக்கிறேங்க. ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா பிஸ்கட்டை, அதை இதில் சேர்த்துக்கலாங்க. வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு இன்னொரு பட்டர் பேப்பர் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே வச்சு திரட்ட போகிறோம். இது மேலே வச்சு திரட்டும் போது உங்களுக்கு கரெக்டாக ஷேப் வருங்க. நம்ம ஸ்கொயராக திரட்ட போகிறோங்க. இங்கே பாருங்கள், திரட்டிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கொயராக திரட்டியிருக்கேங்க. இந்த பேப்பர் வச்சு தான் நான் திரட்டினேன், ஈஸியாக இருக்கும். திரட்டி முடிச்சிட்டோம். கொஞ்சம் தடிமனாகவே இருக்கட்டும். இந்த பேப்பர் எடுத்துடலாம். இது மேலே நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா க்ரீம் வச்சு ஒரு ரோல், அதை இதில் சேர்த்துடலாங்க. நம்ம க்ரீமில் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா ஒரு ரோல், அதை வந்து ஓரத்தில் வைக்காமல் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். தள்ளி வச்சுட்டு நம்ம சுற்ற போகிறோம், ரோல் பண்ண போகிறோம். நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க. பேப்பரோடு சேர்த்து ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணதுக்கப்புறம் அழுத்தம் கொடுத்ததுக்கப்புறம் பிஸ்கட்டை மட்டும் ரோல் பண்ணாமல் இந்த பேப்பரோடு சேர்த்து ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க. ஒவ்வொரு டைமும் சுற்றதுக்கப்புறம் இந்த மாதிரி பேப்பர் வச்சு அழுத்தம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பேப்பர் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணி முடிச்சிட்டோம். திருப்பி அந்த பேப்பரோடு சுற்றிக்கலாங்க. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம், அதனால் இந்த மாதிரி பேப்பர் வச்சு சுற்றிக்கலாம். சுற்றி முடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த ஓரத்தில் வந்து தெரியுது பிஸ்கட், அதனால் நம்ம திரட்டுறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தோலே அந்த பேப்பர் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த சைடில் வச்சுட்டு
இதே மடிச்சு விட்டுக்கலாம் தெரியாத மாதிரி. இந்த மாதிரி 2 பக்கமும் பண்ணிக்கலாங்க. ரெண்டு பக்கமும் இந்த பிஸ்கட்டே தெரியாத மாதிரி கவர் பண்ணிட்டோம் பாருங்கள். இது வந்து ஃப்ரீசரில் ஒரு 4 மணி நேரம் வச்சுக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் இல்லை, ஃப்ரீசரில் ஒரு 4 மணி நேரம் வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கிறேங்க. இந்த டைமில் நான் அடுப்பில் ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்க்குறேங்க. இது ஆப்ஷனல் தான். மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக மட்டும் தான் நான் இது சேர்த்துருக்கேன். இது வேணான்னு நினச்சிங்கன்னா அது ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும், அதுக்காக தான் நான் சேர்க்குறேன். இது லைட்டாக வறுத்துக்கலாம். வறுபட்டுருச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. நாலு மணி நேரம் ஆயிடுச்சு. ஃப்ரீசர்லேருந்து நான் எடுத்துட்டேன். இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கலாங்க. பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த போர்டு மேலே இதை வச்சுருக்கேங்க. இது மேலே கொஞ்சம் கசகசாவை நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டோம். இப்போது இதை ரோல் பண்ண போகிறோங்க. இது மேலே வச்சு இப்படி ரோல் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் ஒட்டிக்கும். பாருங்கள், மொதோட பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ரோல் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணலாங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக கட் பண்ண வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது பிஸ்கெட்டில் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இப்படி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. கண்டிப்பாக இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் தரும். என்னோடய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.